இங்க கலைன்ற பொண்ணு பாக்குறதுக்காக மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்திருக்காங்க. மாப்பிள்ளைக்கு பொண்ணை பார்த்ததுமே புடிச்சு போயிருது. அதனால ரெண்டு பேரையுமே தனியா பேசுறதுக்காக அனுப்புறாங்க. மாப்பிள்ளையும் நீங்க எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான், ஏன்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. இந்த பொண்ணுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இந்த பொண்ணோட அம்மா அந்த மாப்பிள்ளையோட பேக்ரவுண்ட செக் பண்ணி பார்த்ததும் மாப்பிள்ளையோட தாத்தா வேற ஒரு ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அதனால இந்த சம்மதம் நம்மளுக்கு வேணான்னு சொல்லிடுறாங்க. ஆனா இந்த பொண்ணோட அப்பா வேற ஜாதியா இருந்தாலும் அந்த பையன் நல்ல பையனா இருக்கான், அந்த பையனையும் முடிச்சிடலான்னு சொல்றாரு. ஆனா இந்த பொண்ணோட அம்மா அதுனா வேணான்னு வேற ஒரு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து பார்க்க வைக்கிறாங்க. அந்த பையனோட அக்கா பொண்ணுக்கு மூல வளர்ச்சி கம்மியா இருக்கு, அதனால இந்த மாப்பிள்ளையும் வேணான்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு மாப்பிள்ளையும் இந்த பொண்ணை வந்து பார்க்கும் போது இந்த பொண்ணு வீட்டுல அந்த மாப்பிள்ளைய பிடிச்சிருது. ஆனா இந்த மாப்பிள்ளையோட வீட்டுல இந்த பொண்ணோட அப்பா சாவுல குத்து டான்ஸ்னு ஆடி இருப்பாரு, அதை அவங்க கவனிச்சிருப்பாங்க. அதனால இந்த பொண்ணு வேணான்னு அவங்களே கிளம்பிடுறாங்க. இப்படியே ஒரு வாட்டியும் தடங்களாவே ஆயிட்டு இருக்கிறனால இந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்படுறா. அவங்க அப்பாவும் இந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்றாரு. இந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா தான் உலகமே, ஏன்னா அவங்க அப்பாவை தான் இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பாவுக்கு பர்த்டேனால புது ட்ரெஸ்னா எடுத்து கேக்குனா வெட்டி செலிப்ரேட் பண்ணலான்னு பாக்குறப்ப அவங்க அப்பா ஹார்ட் அட்டாக் வந்து பாத்ரூம்ல இறந்துடுறாரு. கடைசியா இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து அவங்க அப்பாவோட இன்சூரன்ஸ் பணத்தை வச்சு நல்லபடியா கல்யாணம் பண்ணி முடிச்சிடுறாங்க.